ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரான லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தம் பிரியாணி தாங்க. அது என்ன தம் பிரியாணின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரியாணிலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் பிரியாணி இருக்குது. நிறைய பேர் லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்ற உணவு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து பிரியாணி தாங்க இருக்குங்க. ஸோ சில்ட்ரன்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே லைக் பண்ணி இது வந்து சாப்பிடுவாங்க. என்னோட ஸ்டைலில் இந்த தம் பிரியாணி எப்படி செய்கிறேன், எந்த மெத்தடில் செய்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளார போயிடலாம். இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு சொல்லி குயிக்காக பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 கப் எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நான் வந்து ராயத்தாக்கு எடுத்திருக்கேன், அதாவது தயிர் பச்சடிக்கு எடுத்திருக்கேன். ஸோ பெரிய பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வந்து பொடிசாக ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது போட்டால். ஸோ ஒரு கொத்து வந்து புதினா, ஒரு கொத்து வந்து கொத்தமல்லி தழை. ஸோ இது தயிர் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டிலேயே வந்து புற ஊற்றிட்டேன் நைட்டே வந்து. ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு 750 கிராம், அதாவது 3/4 கிலோ சிக்கன் நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் தேவையான அளவு நான் வந்து ஆட் பண்ணிக்குவேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு நெய் இதில் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து கடலெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ், ஜீரக சம்பா ரைஸ் தாங்க இன்றைக்கி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ இது வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அகலமான பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ நான் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்தால் தான் நல்லா வந்து நம்ம திருப்புறதுக்கு வசதியாக இருக்குங்க. ஸோ இது வந்து அலுமினியம் கிடையாது. இந்த டைமில் பட்டை ஒரு 3-4 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் ஆயில், இதுவும் நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு பட்டையெல்லாம் பொரிஞ்சிட்டு இந்த டைமில் வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோ அவ்வளோ ஆனியன்ஸும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கொஞ்சம் வந்து ரெடிஷாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு எல்லாம் நான் வந்து அதில் டிஸ்பிளேயில் காமிக்கல. ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ரெடிஷாக வர்றதுக்கு எப்படியும் வந்து ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வந்து ரெடிஷாக வந்து ஆனால் தான் அது டேஸ்ட்டே வந்து நல்லா கொஞ்சம் பொறுமையாக நின்று நல்லா வந்து ரெடிஷாக வெங்காயம் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணாதான் எடுத்த உடனே நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப பிளாக் 50% நல்லா வந்து வெங்காயம் ரெடிஸ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து ஒரு 2 மினிட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் கும்முன்னு வருதுங்க. ஸோ இந்த வந்து ப்ரௌனிஷான ஆனியன்ஸோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறப்போ வர ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து வாஷ் பண்ணி வச்ச சிக்கனும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சரிசமமாக தாங்க போடுறேன், அதாவது ஜீரக சம்பா ரைஸ் அதுவும் வந்து 3/4 கிலோ எடுத்துருக்கேங்கன்னா. ஸோ இது ரெண்டும் வந்து ஈவனாக குவான்டிட்டி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஸோ எங்கள் வீட்டில் எப்போவும் வந்து காரம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும் நல்லா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 4 பெரிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து போதும், இதே அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எடுத்து வச்ச தயிரும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ தயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம், அது தயிரில் அதிகமாக இருக்குது. நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து நல்லா இது கலக்கிக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச கொத்தமல்லி புதினாவும் இதோட நல்லா ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதினா இருக்கட்டும் கொத்தமல்லியும் நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லா அந்த வந்து கிரேவி வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ ஏன்னா இது வந்து நம்ம தம் பிரியாணி ஆஸ் யூஷுவல் நார்மல் பிரியாணியாக நம்ம இது செய்யலை, தனியாக சாதம் வடித்து தான் அதுக்கப்புறம் இதோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். நீங்களே செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சிட்டு வருது. இந்த டைமில் வந்து தக்காளி நான் இன்றைக்கி 1/2 கிலோ தக்காளி வந்து ஆட் பண்ணுறேன் இதில். ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ ரைஸு 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்து இந்த அளவு தான் நான் வந்து போடுவேன். இதே வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த அளவு. ஸோ காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாம் இதுவும் வந்து கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதுவும் கொஞ்சம் வந்து 2 நிமிஷம் வந்து கைவிடாமல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ மல்லித்தூள் போடுறதுனால நல்லா வந்து அந்த பிரியாணியோட நறுமணம் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலைங்க. ஸோ தக்காளியோட ஜூஸ் சிக்கனோட ஜூஸ் எல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து
தண்ணியை வந்து போதுமானது. சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்திரம் நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணுறாங்க. இது வந்து ரைஸ் போட்டு நம்ம வடித்து எடுக்கிறதுக்கு. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாத்திரம் வச்சு இந்த மாதிரி மூடிடலாம். சிக்கன் நல்லா வந்து வெந்துட்டு வருதுங்க. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு உப்பு கம்மியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நான் வந்து வாட்டரும் ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சுங்க. ஸோ நல்லா வந்து சிக்கனும் வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நம்ம வந்து தண்ணியாக ஆட் பண்ணல. ஜஸ்ட் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற ஜூஸ், தக்காளி ஜூஸ்லாம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டைமில் நான் வந்து ரைஸும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ வந்து தண்ணியும் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வடித்து எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரைஸ்க்கு தனியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அந்த கிரேவிக்கு தனியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2-3 புதினா தலை ஆட் பண்ணி வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். கிரேவியில் எல்லாம் நாங்கள் எதுவும் சேர்க்கலை. ஸோ இதில் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். டைமில் பிரியாணி சைடிஸு வெங்காய ராய்த்தாவும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடுங்க. நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து அதிகமாக வைக்கணும்னு சொல்லி இல்லை, ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வெந்து வந்தால் தான் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா அரிசியை வந்து ஒரு அரை பாதம் மட்டும்தாங்க வேக வைக்கணும், ரொம்ப வந்து வேக வைக்கக்கூடாது. ஒரு 50% மட்டும் நீங்கள் வேக வச்சா போதும். டம் கட்டுறதுல அதில் பாதி வந்து நல்லா வெந்து வந்துடும். நான் மேலே அந்த கிரேவி மட்டும் எடுத்து வைக்கிறேன், லாஸ்ட்டாக வந்து ரைஸ் மேலே போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுல மசாலா எல்லா சைடும் வந்து ஈவனாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ்னால சீக்கிரமாக வெந்துடுங்க. அவ்வளோதான், இது வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போது ரைஸ் வந்து எல்லாம் வடித்து எடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தில் எடுத்து வந்து அதில் வந்து கிரேவியோட சேர்த்துடலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து நீங்கள் எடுத்து போட்டுட்டு வாங்க. ஸோ மேலே எடுத்த உடனே போடக்கூடாது. கார்னர்லேருந்து ஓரத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அப்புறம் ஈவனாக வந்து நல்லா ரைஸு தம்மாகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு கார்னரில் எல்லாம் வந்து போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் டாப்பில் மேலே ஆட் பண்ணிக்கலாம் ரைஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள், தனித்தனியாக இருக்குது ஒவ்வொரு பருக்கையும். ஸோ இந்த மாதிரி தான் பதம் வந்து பிரியாணிக்கு நீங்கள் செஞ்சால் செய்யணும். ஸோ எந்த ஒரு ரைஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அரை பதத்துக்கு தான் நீங்கள் வந்து வேக வச்சு எடுக்கணும். அதே ரைஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்ச அந்த கிரேவி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா 4 பக்கமும் ரைஸில் வந்து இந்த கிரேவி வந்து சேர்கிற மாதிரி நீங்கள் போட்டு விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்து தம் கட்டுறோம் நாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் மேலே கொஞ்சம் புதினா இலையும் ஆட் பண்ணிக்கலாம். வந்து நெய்யும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தம்மாய் வரப்போ நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அதுக்கப்புறம் அந்த டாப் மூடி எடுத்து மூடி வச்சுடுங்க. ஸோ அதுக்கு மேலே வெயிட் போட்டுடலாம். வெயிட் எதுனாச்சும் மேலே வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து தம் விடலாம். 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சு. நம்ம அந்த தம் கட்டினது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மேலே எல்லாம் வந்து அந்த கறியெல்லாம் போட்டு வைப்பாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கூலாக பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா வந்து ரைஸ் எல்லாம் பாருங்கள் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ இந்த பதம் தாங்க முக்கியம். நீங்களும் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வித்தின் பாருங்கள் ஒரு 1/2 ஹவர்லேயே பிரியாணி செஞ்சு அசத்திடலாம் நீங்கள், எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா செப்பரேட்டாக இருக்குது பாருங்கள் ரைஸு. ஸோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லான பிரியாணி நல்லா தம்மாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ நான் வந்து வேறு பிளேட்டில் இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா ரைஸில் வந்து செய்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா சாதம் வந்து குழஞ்சிடும்னு சொல்லி. நீங்கள் பக்குவம் அப்புறம் வந்து அந்த பதம் அதை 2 மட்டும் நீங்கள் வந்து எப்போவும் வந்து நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணி. சிக்கன் தம் பிரியாணி இந்த மாதிரி ஸ்டைலில் தான் நான் செய்வேன். இதில் எந்த ஒரு சீக்ரெட் மசாலாவும் நான் வந்து ஆட் பண்ணுறது இல்லைங்க. பிரியாணி மசாலான்னு சொல்லி கடையில் விற்கிறதும் போடுவாங்க, அப்புறம் வந்து அரைச்சும் போடுவாங்க. அது அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பட்டை கிராம்பு தான் அதிகமாக இருக்கும். ஸோ பிரியாணியோட கலரே வந்து பிளாக்காக தெரியுங்க, நல்லா இருக்காது. ஸோ டேஸ்ட்டும் வந்து அப்படியே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த சிக்கன் தம் பிரியாணியை நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.